ஹாய் சொந்தங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? என்னடா இது விதைகள் எல்லாம் அங்கங்கே ஒவ்வொன்றா இருக்கே, வித்தியாசமானதாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அத்தனை விதையும் உங்களுக்கு தான். இதை எப்படி வாங்குறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதனுடைய விலை எவ்வளோ? ஒவ்வொரு விதையினுடைய விலை எவ்வளோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கவும் வேணாம், யோசிக்கவும் வேணாம், மனசை போட்டு குழப்பிக்கவும் வேணாம். என்னன்னா, இங்கே இருக்கிற இந்த 5, 6 விதைகளும் உங்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமாக தாங்க கொடுக்க போகிறோம். இலவசமாக தான். உங்களுடைய அட்ரஸை கீழே இருக்கிற செல் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய முழு விலாசத்தையும் நீங்கள் அனுப்புங்க. சில பேர் பேர் கொடுத்துருவீங்க, டோர் நம்பர் கொடுத்துருவீங்க, எந்த ஊருன்னு கொடுத்துருவீங்க. ஆனால் பின்கோடை வந்து நீங்கள் தரவே மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களுடைய பின்கோட் நம்பரும் அதோடு கூட உங்களுடைய செல் நம்பரும் நீங்கள் கொடுத்து உங்களுடைய விலாசத்தை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மாத்திரம் பண்ணினா போதும். உங்களுக்கு எந்த விதை வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா இதில் இருக்கிற விதைகள் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இலவசமான விதை பகிர்வு, அதற்காக தான் இந்த பதிவையே நாங்கள் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வாங்கிக்கிடலாம். இன்னொன்று என்னென்னா, இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சந்தேகம் இல்லாமல் தான் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இத்தனை விதைகளும் வேணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா பர்பில் கோழி அவரை, பச்சை கோழி அவரை, பூனைக்காளி, கொடி தம்பட்டை, பஞ்சு பீர்க்கன், மஞ்சள் மேரிகோல்டு, இத்தனையும் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை குறிப்பிட்டு இந்த விதைகள் எனக்கு கிடைச்சா போதுங்க, மற்றது என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் எந்த விதை வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கிடலாம். இல்லை எனக்கு இந்த விதைகள் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த விதைகளை வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ண மாட்டோம். தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோனும் வராது. இது வெறும் வாட்ஸ்அப் தான். அதனால் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்க அப்படின்னாலும் நிச்சயமாங்க கால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய காரியங்களில் பிஸியாக இருக்கிறதுனால உங்களுடைய ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன்றீங்களே, நாங்கள் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் ரிசீவ் பண்ணிவிடுவோம். இந்த விதைகளை இன்னொரு சகோதரி தான் எப்படியாவது இந்த நாட்டு விதைகளை, அழிந்து கொண்டிருக்கிற காய்கறிகளுடைய விதைகளை ஜனங்க மதில் கொண்டு போய் சேர்த்து அதை இன்னும் விருத்தியாக்கி, இப்படியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட காய்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. நாட்டு விதைகளை அவங்க வந்து உங்களுக்கு பகிர்றாங்க. அமிழ்தியின் பசுமை தோட்டம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்கன்னா போதும், இந்த சேனல் வந்து உங்களுக்கு வந்துடும். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு ஹெல்ப்பு தான் உங்ககிட்ட. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது உங்களுக்கு விதை பகிர்வுகள் அப்படிப்பட்ட காரியங்கள் இலவசமானதாக இருந்தாலும் எந்த காரியத்தை குறித்தாவது அவங்க உங்களுக்கு பதிவிடுறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் டைரெக்டாக அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய எண், அதாவது வந்து டோர் நம்பர், கரெக்டான ஒரு விலாசம், அதோட பின்கோடு நம்பர் சரியாக கொடுங்க. அவசரத்தில்
சில நேரத்தில் நம்ம தவறுதலாக எழுதிடுவோம். உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துருங்க. இதை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு எனக்கு இந்த விதைகள் தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. விதைகள் மட்டும்தாங்க என் சொந்தங்களே, விதைகள் மட்டும்தான் இலவச பகிர்வோ தவிர இதை உங்களுடைய விலாசத்துக்கு அனுப்பி கொடுக்கறதுக்கான அந்த கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் கட்டாயமாக பே பண்ண வேண்டியது வரும். தமிழ்நாட்டுக்குள்ளவே நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதற்கு ஒரு தொகை. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய அந்த பின்கோட் நம்பர் பார்த்துட்டாங்கன்னா அப்போ அந்த இடத்துக்கு எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு ரிப்ளை வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுருவாங்க. அடுத்தது, அப்போது தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலங்கள், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரி வேறு மாநிலங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும். அவ்வளோதான், அதிகமான கூடுதலாக வராது, கொஞ்சம் கூடுதலாக தான் வரும். நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற இந்த நம்பருக்கு கூகுள் பண்ணிட்டிங்கன்னா இல்லை ஃபோன்பே பண்ணிங்கனாலும் ஓகே, பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த நம்பர், இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க இல்லைங்களா, அந்த நம்பருக்கே நீங்கள் அனுப்பிச்சி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து உடனே அதை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொரியர் பண்ணிடுவாங்க. கொரியர் பண்ண அந்த நம்பர், சீரியல் நம்பர், உங்களது எங்கே வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிட்டுருக்குதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு அவங்க கொடுத்துடுவாங்க. ஸோ விதைகள் மட்டும்தான் இலவசமோ தவிர உங்களுக்கு அனுப்புகிற கொரியர் சார்ஜை கட்டாயமாக என் சொந்தங்கள் தான் கொடுத்து வாங்கிக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே கூடவே பதிவு பண்ணியிருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் முழுக்கவும் விசாரிச்சுட்டு சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விதைகளை வாங்கிக்கொள்ளுங்க. உங்களுடைய தோட்டத்தையும் அழகாக்குங்க. ஆரோக்கியமான காய்கறிகளை நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கும் நாம் சமைச்சு கொடுப்போம். அவங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. எந்த ஒரு கெமிக்கல் கலந்த மருந்தில் வளர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத விட கூடுமான அளவு நம்முடைய தோட்டத்தில் நம்மளே விளைச்சி நம்மளே அறுவடை எடுத்து குடும்பமாக அப்படி சமைச்சு சாப்பிடும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப மனசுக்கு சமாதானமாகவும் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு தான் இது இருக்கும். நீங்கள் இந்த விதைகளை வாங்கி நீங்கள் போட்டு நீங்கள் வந்து இந்த இதில் காய்கறிகள் முதல் முறை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த முதல் முறை எடுக்கிற எந்த காயினுடைய விளைச்சலையும் நீங்கள் வந்து சமைச்சிருங்க. அதிலிருந்து நீங்கள் விதைகளை வந்து எடுக்காதீங்க. 2வது முறை இல்லைன்னா 3வது முறை காய்கள் விடும்பொழுது அந்த விதைகளை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் காலையில் வந்து ஒரு 7 மணிலிருந்து ஒரு 8 மணிக்குள்ளே வர வெயிலில் காய வைங்க. உச்ச வெயிலில் காய வைக்காதீங்க. சாயங்காலத்துலேயும் ஒரு 4 to ஒரு 5 மணி வரைக்கும் இருக்கிற அந்த வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உச்ச வெயிலில் நம்ம அதை காய வச்சு நாம் அதை வந்து நம்ம மண்ணில் ஊனும் பொழுது அதை நமக்கு அந்த அளவுக்கு அறுவடை வந்து கொடுக்காது. எனக்கு தெரிஞ்ச காரியத்தை உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். ஹாப்பி கார்டனிங்.